வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கொடிமல்லி பார்க்க போகிறோங்க. இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கொடிமல்லி வந்து வச்சு 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷம் பழமையான இந்த செடி வந்து இன்னும் பூத்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அப்போ வீடியோ போடும்போது வந்து எதுவும் பூக்கலை. இப்போ கோடை மலைக்கு வந்து நல்லா தளைஞ்சு நிறைய பூத்துக்கிட்டு இருக்குது. பறிக்கவே முடியாத அளவுக்கு பூக்குது. இங்கே வந்து பாருங்கள், முதல் வேறு பார்த்துருவோம். இதுதான் வேறு. இது பார்த்தாலே தெரியும், ஒன்றும் நல்ல பழைய செடி, ரொம்ப பழமையான செடின்னு 26 வருஷம் ஆச்சுங்க இது வச்சு. பாருங்க, ஃபுல்லாகவே பூ, அப்படியே அவ்வளோ பூ பூத்துருக்கு. நிறைய செடி ஃபுல்லாகவே பூ மட்டும்தான் இருக்குது. இந்த உடனே பூ நிறைய பூத்துருக்கு. இந்த கோடை மலைக்கு வந்து நல்லா தளைஞ்சு ஒவ்வொரு தலைவில் அவ்வளோ பூத்துருக்குங்க. ஃபுல்லாகவே பூதாங்க. நாங்கள் படர விட்டுட்டோம். பாருங்க எவ்வளோ பூத்துருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே படர விட்டுட்டோம். இங்கேருந்து அங்கே வரைக்கும் படர விட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பூ தான். ஃபுல்லாக மல்லிகைப்பூ நிறைய. இப்போ நம்ம பூவை பூரா பறிக்க போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிடலாம், ஏன்னா நிறைய இருக்குது. பறிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பறித்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுட்டு கடைசியில் ஃபுல்லாக நான் எல்லா பூவையும் காமிக்கிறேங்க. இது ஈவினிங் டைமில் பிடுங்குறனால, மலர போகிற நேரத்தில் பிடுங்குறனால நல்ல வாசனை நல்லா இருக்குங்க. கடைகளில் வந்து கொஞ்சம் காயாக இருக்கும்போதே காலையிலே பறிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கனால 5 மணி ஆயிடுச்சு. இந்த நேரம் பறித்தோம்னா வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. மல்லிகைப்பூ வாசனை அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இதனால் பெரிய பெரிய பூவாக வேறு இருக்குது. நல்லா கட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வச்சது. 26 வருஷம் ஆச்சு இப்போ வச்சு. உரங்கிற எதுவுமே போடலைங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் நல்லா தான் இருக்குது இந்த செடி. அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவோம். மழை எப்போல்லாம் மழை பேஞ்சு முடிக்குதோ அந்த ஒரு வாரத்தில் திரும்ப தளைஞ்சு பூக்க ஆரம்பிச்சிரும். நிறைய பூப்பாங்க. நீ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. செடி ஃபுல்லாகவே பூ மட்டும்தான் இருக்குது. நல்லா பெருசாக படர வேற விட்டுருக்கோம். கீழே இல்லை செடி, மேலே தான் படர விட்டுருக்கோம். ரொம்ப வருஷமாக ஆச்சு இது வச்சு. அப்பா 10 தான் என்னன்னு தெரில, அவ்வளோ பூ இருக்குது. நான் ஃபுல்லாக பறித்து முடிச்சுட்டு நான் காமிக்கிறேங்க. பூ பறிச்சாச்சு, பாதி தான் பறிச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. கிட்டத்தட்ட 1 கிலோ வரும். இந்த பூ மட்டுமே 1 கிலோ. இது ஃபுல்லாகவே ஒரு செடி தான். இதில் 1 கிலோ கிட்ட வந்திருக்கு. இன்னும் பாதி பறிக்கலை, அப்படியே இருக்குது பாருங்க. எல்லாமே அப்படியே இருக்குது. பூ இன்னும் பறிக்கலை. இன்னும் பின்னாடி பக்கமும் இருக்குது. இது பாதி தான் பறிச்சிருக்கோம். அதுக்கே இவ்வளோ பூ வந்திருக்குது. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.